ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்சிருந்தேன். இது சுத்தமாகவே நான் போடவும் மறந்துட்டேன். ஹோம் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் வால் டெக்கரேஷன் பண்ணியிருப்போம். அதை தான் இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் நம்ம வாங்கி போடுவோம். அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ட் வந்து டெக்கரேஷன்லையும் கொடுக்கணும். அது எந்த மாதிரினாலும் சரி, நிறைய பிளான்டிங் பண்ணாலோ நிறைய ஹோம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வாங்கி இந்த மாதிரி வைக்கிறனாலையோ நமக்கே தெரியாமல் ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். நம்ம நல்ல மூட் அவுட்டில் இருக்கும்போது அந்த டைம் நம்மளை சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் கண்டுக்கப்படும் போது நம்மளோட அந்த பேட் மூடையே மாற்றிடும். இதுவே பத்தான்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய இண்டோர் பிளான்ஸ் வாங்கி வைக்கணும்னு தான் ஆசை. ஆனால் என் 2 பசங்களும் அதை சும்மா விட மாட்டாங்க. அதான் இப்போ வரைக்கும் வாங்கலை. ஃபைனலாக எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஹாலில் சோஃபாக்கு மேலே நேராக ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வச்சுருப்போம். அந்த பட்டர்ஃப்ளை ஃப்ரேம் வந்து பால்கனி டோர் கிட்ட வச்சுருப்போம். இது பக்கத்தில் ஒரு பெரிய ஃப்ரேம் வந்து ஷூ ரேக்கு லெஃப்ட் சைடு மேலே வச்சுருப்போம். இந்த லீஃப் ஃப்ரேம் வந்து டைனிங் டேபிளுக்கு நேராக மேலே வச்சுருப்போம். இது பக்கத்துலேயே வந்து புத்தா ஷெல்ஃப் வச்சுருப்போம். இது பெட்ரூமில் 3 ஃப்ரேம் வச்சுருப்போம். கரெக்டாக அந்த கட்டிலுக்கு நேராக மேலே. இது இன்னொரு ரூமில் கரெக்டாக கட்டிலுக்கு நேராக மேலே இந்த 3 டெக்கரேஷன் ஃப்ரேம்ஸ் வச்சுருப்போம். ரெண்டு பெட்ரூம், ஒரு ஹாலில் இருக்கிற எல்லா வால் டெக்கரேஷனையும் நான் காமிச்சிட்டேன். இந்த வீடியோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.